முதல்வர் ஸ்டாலினும் அவர்கள் சரி செந்தில் பாலாஜி எப்படி சொல்கிறாரோ அப்படியே நாம செய்வோம். ஸ்டாலின் எடுத்த பொசிஷனுக்கு ரொம்ப கிரிட்டிசிசம் இருந்தது. செந்தில் பாலாஜிக்கு அந்த ஸ்டாலின் கிட்ட அவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, ஒரு கனெக்ஷன் இருக்கிறது, ஒரு கம்பல்ஷன் இருக்கிறது தான் எல்லாரும் புரிந்து கொண்டார். இப்ப யாரு பிஜேபி அடுத்த தலைவர் என்பது கட்சியின் முன் ஒரு கேள்வியே இல்லை. இப்போது என்ன என்றால் பிஜேபி குறைஞ்சு 50% ஓட்டு பெற வேண்டும் என்று பிரதமர் மோடி ஒரு டார்கெட் வைத்திருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? இதுவரையில் என்னோட கிளையண்ட்டுக்கு பெயில் கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்றால் அவர் அமைச்சராக இருக்கிறார். அமைச்சராக இருந்தால் அவர் விட்னஸ்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஆகையால் அவருக்கு பெயில் மறுத்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தினால் பிரதமர் மோடிக்கு ஒரு சிக்கல் ஏற்படும், அவரோட நல்பெயருக்கு ஒரு இழிவு ஏற்படும் என்று கருதிதான் நாங்கள் இப்போ வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். இவர்கள் விவசாயிகளா என்று தெரியாது. பஞ்சாபில் இருந்துதான் எல்லோரும் வந்திருக்கிறார். கேட்டால் நாங்கள் எல்லாரும் விவசாயிகள் என்று கூறுகிறார்கள். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சேகரையர் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். வணக்கம் ஜி. தமிழகத்துல முன்பு பார்க்கும்போது தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மாற்றப்பட போகிறார்னு பல செய்திகள்லாம் வெளிவந்தது. ஆனால் இப்போது ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது, தேசிய பாஜக தலைவரையே மாற்றப்பட போகிறார். அவர் இந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் மாற்றப்பட போவதாக செய்திகள் வெளிவருகிறது. அதில் எந்த அளவுக்கு ஒரு உண்மை இருக்கிறது? அப்படி மாற்றப்பட்டால் யார் அடுத்த பாஜக தேசிய தலைவராக வரக்கூடும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்ல விஜய், முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜேபி நட்டாவோட 3 ஆண்டு கால டேர்ம் போன ஜனவரியிலே முடிஞ்சு போச்சு. அது முடிந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, அது ஏன்னா இப்ப தேர்தல் வரதுனால தேர்தல் நடுவுல ஒரு தலைவரை மாற்ற வேண்டாம்னு சொல்லி அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டது. அதனால் தேர்தல்லாம் முடிந்த பிறகு ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் பிறகுதான் இது மேல முடிவு எடுக்கப்படும். இது ஒரு ருட்டீன் மேட்டர். ஏன்னா ஒரு தலைவர் இப்ப அமித்ஷா இருந்தாரு, அமித்ஷா பிறகு இப்ப ஜேபி நட்டா. அதனால அதாவது 4 ஆண்டு காலம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்க மாத்திருவாங்க. ஸோ அதனால இது ஒன்றும் இது ஒன்றும் பெரிய ஆச்சரியத்துக்கோ இல்லை ஒரு அதிர்ச்சி உள்ள விஷயம் இல்லை. ருட்டீனா பிஜேபியில பாருங்க தலைவரை மாத்திட்டே இருப்பாங்க. அதனால ஜேபி நட்டா இப்போ தேர்தல்லாம் முடியட்டும். தேர்தல் இப்போ பிஜேபிக்கு முன்னாடி இருக்கிற ப்ரையாரிட்டி பாராளுமன்ற தேர்தல். அதுக்கு பிறகுதான் இதுல முடிவு எடுக்கப்படும். இதுல அடுத்தது யார் என்ற கேள்வி இப்போது சொல்வது கடினம். காரணம் என்றால் இப்போது கட்சிக்குள்ளேயே இதை பத்தி ஒன்றும் டிஸ்கஸ் ஆகலை. இப்போ கட்சி புறா தயாராகிட்டு இருக்கிறது பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க நாடு முழுவதும். அண்ட் பிரதமர் மோடி 2 நாள் கலந்து கொள்ள போகிறார். 17, 18 புதுதில்லியில் ஒரு பெரிய செயற்குழு மீட்டிங் இருக்குது. அந்த செயற்குழு மீட்டிங்கில் எல்லாரையும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறைந்த 8000 பேர் வருகிறார்கள் தலைவர்கள், நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ், ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ். இவர்கள் எல்லாரையும் அவர்கள் அழைத்து தில்லியில் அடுத்த தேர்தலுக்கு வேண்டிய எந்த விதமான தயாரிப்பு செய்ய வேண்டும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இது பண்ண வேண்டும், இந்த தலைவர்களும் மேல் கட்சி தலைமைக்கு கூறுவார்கள் தங்கள் மாநிலத்தில் நிலைமை என்ன, கூட்டணி எங்கே தேவை, எங்கே கூட்டணி தேவையில்லை, எது கேண்டிடேட்ஸ் போடும்போது எந்த மாதிரி பண்ண வேண்டும், இதெல்லாம் கொடுத்து ஒரு பெரிய ஆலோசனை நடக்க இருக்கிறது. ஆகையால் இப்ப யாரு பிஜேபி அடுத்த தலைவர் என்பது கட்சியின் முன் ஒரு கேள்வியே இல்லை. இப்போது என்ன என்றால் பிஜேபி குறைஞ்சு 50% ஓட்டு பெற வேண்டும் என்று பிரதமர் மோடி ஒரு டார்கெட் வைத்திருக்கிறார். அதை தவிர்த்து பாராளுமன்றத்தில் இப்ப கடந்த டிபேட்டில் அவர் கூறினார், பிஜேபிக்கே 370 சீட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அண்ட் என்டிஏ பொறுத்து மட்டும் 400 பேருக்கு அதிகமாக கிடைக்கும் என்று கூறிவிட்டார். ஆகையால் இப்போ பிஜேபியோட கேடர் எல்லாரும் தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் வரப்போரும் லோக்சபா தேர்தலுக்காக. திமுக அமைச்சரவையில இருந்த முக்கியமான ஒரு அமைச்சர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாகி கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆன பிறகும் கூட அவர் அமைச்சராக தான் தொடர்ந்தார். ஆனா இப்போது அவர் திடீரென அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தேர்தல் நெருங்கும் இந்த சூழ்நிலையில இது குறித்து ஏதாவது ஒரு திமுக ஒரு வியூகம் அமைத்திருப்பதாக நீங்க பாக்குறீங்களா? எப்படி இதை பாக்குறீங்க? நீங்க நேற்றுக்கு மദ്രാஸ் ஹைகோர்ட்டில் நம்ம செந்தில் பாலாஜியின் வக்கீலான மூத்த வக்கீல் டெல்லியிலிருந்து ஆரியமான் சுந்தரம் அவர் அப்பியர் ஆனார். அவர் கோர்ட்டில் கூறியதிலிருந்தே உங்களுக்கு அதில் குழு கிடைத்துவிடும். அவர் என்ன சொன்னார்? இதுவரையில் என்னோட கிளையண்ட்டுக்கு பெயில் கிடைக்க மாட்டேங்கிறது. காரணம் என்றால் அவர் அமைச்சராக இருக்கிறார். அமைச்சராக இருந்தால் அவர் விட்னஸ்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஆகையால் அவருக்கு பெயில் மறுத்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் அவர் ராஜினாமா செய்து விட்டார்.
இனிமே அவருக்கு எந்த விதமான அவரால எந்த விட்னஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியாது. இந்த கேஸுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா, இப்ப அவர் பதவியில இல்லை. ஸோ அதிலேருந்தே உங்களுக்கு ஒரு என்ன புரிகிறதுன்னா, ராஜினாமா செய்த காரணம் தனக்கு பெயில் கிடைக்க வேண்டும் என்றுக்காகவே தான் அவர் செய்திருக்கிறார் என்று கிளியராக தெரிகிறது. இதுல டிஎம்கே தரப்பில் ஏதோ ஒரு யுகம் இருக்கிற மாரி எனக்கு புரியவில்லை. காரணம் அவர் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று அவரே ஆசைப்பட்டதனால் தான் அவர் தொடர்ந்து நீடித்தார். அதில் ஏதோ ஒரு புரொடெக்ஷன் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். அதனால் தான் முதல்வர் ஸ்டாலினும் அவர்கள் சரி செந்தில் பாலாஜி எப்படி சொல்கிறாரோ அப்படியே நாம செய்வோம். ஆனா ஸ்டாலின் எடுத்த பொசிஷனுக்கு ரொம்ப கிரிட்டிசிசம் இருந்தது. எப்படி நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர அலாக்கா இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சர்னு எப்படி வைக்க முடியும்? மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ. இருந்தும் தொடர்ந்து அவர் இத்தனை நாள் நீடித்தார் என்ற காரணம் வேறு ஒன்றும் இல்லை. செந்தில் பாலாஜிக்கு அந்த ஸ்டாலின் கிட்ட அவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, ஒரு கனெக்ஷன் இருக்கிறது, ஒரு கம்பல்ஷன் இருக்கிறது தான் எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். ஆனால் நேற்றில் அவர் வக்கீல் ஆரியமான் சுந்தரம் வாதாடின போல பார்த்தீங்கன்னா, நான் பதவியை விட்டு விட்டேன், இனிமையாவது எனக்கு பெயிலை கொடுங்கள் என்ற கோரிக்கை நேற்று அவர் வைத்திருக்கிறார் மெட்ராஸ் ஹைகோர்ட். அவர் அமைச்சர் பதவியை தான் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனா எம்எல்ஏவாக தான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில அவருக்கு இந்த பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பாக்குறீங்களா? இல்ல அது பாருங்க, நேத்திக்கு நம்ம செந்தில் பாலாஜியோட தரப்பிலிருந்து அவரோட வக்கீல் மூத்த வக்கீலான இவர் ஆரியமான் சுந்தராமன் வாதாடின பிறகு அந்த மேட்டரை அடுத்தது இடியிடமிருந்து இது ரிப்ளைக்காக அதை தள்ளி வைத்து விட்டார்கள். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தன் தரப்பிலிருந்து கூறுவார்கள் இவருக்கு ஏன் பெயில் கொடுக்க வேண்டும் கொடுக்கக்கூடாது என்று அவர்கள் அதை முன்வைப்பார்கள். அவர்களோட கேஸ் என்ன, இவரை வெளியில விட்டால் என்ன ஆகும். அப்ப அதுல பல சம்பவங்கள் வரும். இதுக்கு முன்னாடி அவர் தம்பி வந்து ஐடி ஆபிஷியல் மேல் தாக்கல் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இடி ஆபிஷியல்ஸை பயமுறுத்துகிறார்கள், இடி ஆபிஷியல்ஸை கிரிட்டிசைஸ் செய்யறதுக்காக இது நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆகையால் இதை இடி தரப்பிலிருந்து முன் வைக்கப்படும். ஏனால் அவர் மீறலுக்கு குற்றச்சாட்டுகள் மிக பயங்கரமான குற்றச்சாட்டுகள், சீரியஸ் குற்றச்சாட்டுகள். இவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கூறின பிறகுதான், தன் கேஸை முன்வைத்த பிறகுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் இதில் ஒரு ஆர்டர் அளிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். டெல்லியில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய போராட்டமானது விவசாயிகளால் நடைபெற்று வருகிறதா அல்லது காங்கிரஸ்காரர்களால் நடைபெற்று வருகிறதா? இங்கு ஒரு சிலர் வந்து கூறுவது என்னவென்றால், காங்கிரஸ்காரர்கள் இது போன்ற தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் இது போன்ற போராட்டங்களை எல்லாம் நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. உங்களுடைய பார்வையில் என்ன? தமிழ்நாட்டில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் டெல்லியிலும் மக்கள் நினைக்கிறார்கள். காரணம் என்றால் மோதிக்கு செல்வாக்கு நன்றா இருக்கிறது, சர்வேவே நன்றா இருக்கிறது. அதனால்தான் இந்த விவசாயியின் தலைவர்களே ஒருத்தர் கூறியிருக்கிறார். அதனால்தான் இப்போ நாங்கள் வைத்திருக்கிறோம். ஏன்னா 2 மாதம் பிறகு பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தினால் பிரதமர் மோடிக்கு ஒரு சிக்கல் ஏற்படும், அவரோட நல்பெயருக்கு ஒரு இழிவு ஏற்படும் என்று கருதிதான் நாங்கள் இப்போ வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். இது பின்னணியில் வெறும் காங்கிரஸ் இல்லை, இது பின்னணியில் இருக்கிறது ஆம் ஆத்மி பார்ட்டி. காரணம், இன்று பஞ்சாபில் ஆட்சியில் இருப்பது ஆம் ஆத்மி பார்ட்டி. இந்த விவசாயிகள், இவர்கள் விவசாயிகளா என்று தெரியாது, ஆனால் பஞ்சாபில் இருந்துதான் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். கேட்டால் நாங்கள் எல்லாரும் விவசாயிகள் என்று கூறுகிறார்கள். அவர்களை ஒன்று விவசாயிகள் மாதிரி தெரியவில்லை. அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டம் நடத்துவது காரணம் என்ன என்றால், ஒரு பிரஷரை பில்டப் பண்ண வேண்டும். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்று கூட மீண்டும் அவர்கள் பார்த்து பேச போகிறார்கள். இருந்தும் நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, அதாவது புது டிமாண்ட்ஸ் போட்டுட்டே இருக்காங்க, புதுசா கொண்டு வராங்க. WTO வெளியே வர வேண்டும், எந்த ட்ரேட் அக்ரிமெண்டில் நீங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும். ஆனா உண்மை என்னென்றால், இப்ப பாருங்க, ராகுல் காந்தி அவர்களுடன் தன்னோட ஜார்க்கண்ட் நியாய யாத்திராவை நிறுத்திவிட்டார், ரத்து செய்துவிட்டு அவர்களுடன் கலந்துக்கிறதுக்கான வழி செய்து கொண்டு இருக்கிறார். பட் அது ஆம் ஆத்மி பார்ட்டிக்காரர் விடுவார்களா தெரியாது. ஏனால் முதல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். இது ஆம் ஆத்மி பார்ட்டிகள் தொண்டர்கள் இது பின்னணி இருக்கிறார்கள், தலைவர்களும் பின்னணி இருக்கிறார்கள். ஒரு விதத்தில் பார்த்தால் ஆம் ஆத்மி பார்ட்டி மாநில அரசு, பஞ்சாப் மாநில அரசு கூட இவர்களுக்கு முழுமையாக ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது. இதுல என்ன வேடிக்கை ஒன்று சொல்ல விரும்புறேன் விஜய், நேற்று காலையில் ஷம்பு பார்டர், அதாவது ஹரியானா பஞ்சாப் பார்டரில் நேற்றுக்கு தண்ணீர் புகை வீசினார்கள் போலீஸ், ஹரியானா போலீஸ் தரப்பில் இருந்து அவர்களை
வன்முறையை தடுக்கிறதுக்கு. அந்த தண்ணீர் புகை, கண்ணீர் புகை வீசும்போது பார்த்தீங்கன்னா, ட்ரோன் மூலமாக வீசினார்கள். அப்பொழுது பஞ்சாப் கவர்ன்மெண்ட் தரப்பிலிருந்து ஒரு புரொடெஸ்ட் வந்து இருக்கிறது. ஏதோ இந்தியா, பாகிஸ்தான் பார்டர் மாரி, நீங்கள் எப்படி பார்டருக்கு இந்த பக்கம் எப்படி நீங்கள் வீசுகிறீர்கள் கண்ணீர் புகை? இது பஞ்சாபோட இடம். இது நீங்கள் ஹரியானா போலீஸ்காரர்கள், நீங்க அந்த மாரி வீசக்கூடாது. ஆனா இங்கிருந்து தான் வன்முறை செய்கிறார்கள், பார்டரை கிராஸ் செய்து உள்ள போறதுக்கு. ஆனால் மத்திய அரசும், ஹரியானா அரசும் முடிவு செய்து விட்டார்கள், எந்த விதத்திலும் டெல்லியின் நார்மல் வாழ்க்கையை அஃபெக்ட் ஆகக்கூடாது என்று. அதை தவிர்த்து பார்டர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் நோட்டீஸ் போட்டிருக்கிறார்கள், போஸ்டர் ஒட்டிக்கிறார்கள். தயவு செய்து எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு டிஸ்ரப்ஷனை ஏற்பாதீர்கள். எங்கள் டெய்லி நாங்கள் சம்பாதிப்பு எங்களை இதாகின்றது. தொடர்ந்து நீங்கள் 2 வருடம் முன்னால் செய்த போராட்டத்தில் எங்களுக்கு தான் படு லாஸ் ஆயிடுச்சு. எங்க பிசினஸ் எல்லாம் மூடி வைக்க முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா இது செய்கிறார்கள். அண்ட் அவர்கள் வெரி கிளியர். இங்க பாருங்க, இப்ப எம்எஸ்பிக்கு பூரா கொடுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதனோட கமிட்டி கொடுத்த சிபாரிசு என்கிறார்கள். பட் அந்த சிபாரிசு 2008 கொடுத்து முடித்தார். 8, 9 கொடுத்து முடித்து விட்டார். அதுக்கு பிறகு மன்மோகன் சிங்கோட அரசே இது சாத்தியமில்லை. இதை நாம கொடுத்தால் நமக்கு மற்ற மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு கிரைசிஸ் ஏற்படும். மார்க்கெட்டை நாம் அந்த மாதிரி மேனிபுலேட் செய்தால் லாங் டேர்ம், அதாவது போக விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். இந்த அங்க பஞ்சாபில் பார்த்தால் என்னன்னா, அங்க முக்காவாசி அந்த ட்ரேட் இருக்கு பாருங்க, அதை கண்ட்ரோல் பண்றது ஆர்த்தியாஸ். ஆர்த்தியாஸ் என்பவர்கள் அவர்கள் தான் பணமும் கொடுப்பார்கள், பணம் முன்னீடும் கொடுப்பவர்கள். பணம் முன்னீடு கொடுப்பார்கள். இவர்கள் கொண்டு வர இதையும் வாங்கி கொண்டு போவார்கள். இவர்கள் என்ன ப்ரொடியூஸ் செய்து கொண்டு வருகிறார்களோ மார்க்கெட்டில் தான் ட்ரேட் மர்ச்சன்டாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு நடுவில் கடன் ஒதுக்கீடும் கொடுப்பார்கள். அவர்தான் எல்லோரும் கண்ட்ரோல் பண்றார்கள். காரணம் என்றால் எம்எஸ்பியில் கமிஷன் அதிகமாக இருக்கிறது இவர்களுக்கு. இவர்கள் தொடர்ந்து கோதுமை, அரிசி இது ரெண்டையுமே விளைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது ஒரு உள்நோக்கத்துடன், இது ஒரு கம்ப்ளீட் அரசியல் நோக்கம் தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், இது அப்படி ஒத்துட்டாங்கன்னா எக்கச்சக்கமா ஆயிடும். ஒரு கால்குலேஷன் வந்து 40 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும் எல்லாம் இவர்கள் கூறுவது போல செஞ்சால். அண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் பஞ்சாப்ல எம்எஸ்பி இருக்குது தெரிஞ்சுட்டு மற்ற மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து தானியங்களை கொண்டு வந்து இங்க வந்து விற்கிறார்கள். இங்க ரேட் ஹையா இருக்கிறது என்று. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல். அண்ட் இந்த அரசியலோட பின்னோக்கம் என்றால் பிஜேபிக்கு எப்படியாவது ஒரு இழவு ஏற்படுத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு ஒரு கெட்ட பெயர் வந்துவிடும் மக்களிடம். டில்லியில் ஒரு கலாட்டா நடந்தால் உங்களுக்கு கண்ணீர் புகை, தடியடி இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்பட்டால் பிரதமர் மோடி பெயர் கெட்டு போயிடும், விவசாயியிடம் கோபம் வரும். இதற்கெல்லாம் ஒரு சூழ்நிலை செய்வதற்காக தான் இந்த திட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் தன்னை விவசாயி என்று கூறிக்கொள்ளும் சில அரசியல் நபர்கள். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை உறக்க சொன்ன தங்களுக்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி. நன்றி.